வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பர்பான, அதாவது நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே அழகாக இருக்கணும், அதுவும் கொரியன் ஸ்கின் மாதிரி நல்லா பல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அந்த கொரியன் ஸ்கின்க்கு என்ன பண்ணலாம்? வேற ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணிடலாம். சரி, இது ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் அரிசி இருக்கணும், கண்டிப்பாக தாராளமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க, எந்த அரிசினாலும் ஓகே தான். அரிசி எடுத்துக்கோங்க. அந்த அரிசி எடுத்துட்டு நல்லா அந்த அரிசி நல்லா ஊற போட்டுருங்க, நல்லா சோக் பண்ணிடுங்க. ஒரு 8 hours கூட நல்லா ஊறட்டும், சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட்டில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் நல்லா சோக்காகி அப்படி இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ அந்த தண்ணியை என்ன பண்ணணும்னா, அந்த அரிசி நல்லா ஊறி போயிருக்கும்ல, சோக் பண்ண அந்த தண்ணி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு 2 times வாஷ் பண்ணிவிடுங்க. 2 or 3 times வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை நல்லா சோக் பண்ணணும். ஓகே, ஊற விட்டுருங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே நல்லா ஒரு அந்த கூட கலரே நல்லா ஒயிட்டாக மாறி இருக்கும் இல்லையா? அந்த தண்ணியோடு சேர்ந்து அப்படி இருக்கும். ஸோ அப்போது அந்த இப்போ நம்ம சாப்பாடு வைக்கணும்னா அந்த அரிசியை கூட நம்ம சாப்பாடு வடிச்சிக்கலாம் இல்லையா? ஸோ ஊற போட்ட அரிசியில் என்னென்னா இன்னொரு பெனிஃபிட், நல்லா உதிரியாக சாப்பாடு வரும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ நைட்டே ஊற வைக்கணுமா காலையில் சமைக்கிறதுக்கு அப்படின்லாம் யோசிக்க வேணாம், வேஸ்ட்டும் பண்ண வேணாம் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு இல்லைங்க அந்த மாதிரி நான் ரைஸ் வைக்க மாட்டேன் அப்படின்னா, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நீங்கள் ஊற போட்டு காலையில் அந்த தண்ணியை என்ன பண்ணுங்கள், ஈர்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, அந்த தண்ணியவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ கடைசியாக கொஞ்சமாக அப்படி க்ரீம் அந்த பதத்தில், அந்த மாவு பதத்தில் அடியில் தேங்கியிருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாவு பதத்தை நம்ம எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச அலோவேரா ஜெல் இருந்தாலும் சரிதான். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதாவது அதில் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ், அதாவது ஜஸ்ட்டு அந்த அலோவேரா ஜெல் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இப்படி அலோவேரா ஜெல் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மாவு மாதிரி இருக்குல்ல, அது நம்ம வடிகட்டி அந்த திரும்பியும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுப்போம் இல்லையா? அடியில் மாவு மாதிரி தேங்கியிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது கூட இந்த அலோவேரா ஜெல்லை என்ன பண்ணணும், நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல க்ரீம் பேஸ்ட்டுக்கு க்ரீம் அந்த ஒரு அது நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு வரவும், அதாவது நம்மளுக்கே தெரியும் இல்லையா, நைட் மாய்ஸ்சரைசர் நம்ம அப்ளை பண்ணுவோம்ல, ஸோ அப்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை பார்த்தோன்னே ஒரு க்ரீமி பேஸ் இருக்கும்ல, அந்த பேஸ்க்கு வரவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டப்பாவில், அதாவது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்லையோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி குட்டி டப்பாவில் அந்த அலோவேரா டப்பாலாம் காலியாக இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணலான்னா 1 week வரைக்கும் நீங்கள் டெய்லி இதை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது, ஓகேங்களா? ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே சமயம் நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி பேசியாச்சு, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீக்கணும். எந்த ஒரு பேக் போட்டாலுமே ஃபஸ்ட்டு உங்களோட முகத்தில் எந்த மேக்கப்பும் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரீம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த க்ரீமை நைட் டைமில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு அப்படி ஓவர் நைட் அப்படி விட்டுருங்க, ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு கோல்டாக இருக்குது அப்படின்னா அலோவேரா நீங்கள் யூஸ் பண்ணதில்ல, விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அலோவேரா ரொம்பவே ப்ரிஃபர்டு, ஓகேவா? ஸோ அலோவேராவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டேன்ஸ் கூட அது ரிமூவ் பண்ணும், பிம்பிள்ஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் அலோவேரா மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? நல்லது தான் அது. ஸோ இது கூட மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. ரொம்ப பேக் மாதிரி போடணும்லாம் இல்லை, ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவீங்களா, அந்த மாதிரி உங்களோட ஸ்கின்ல போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். சர்க்குலேஷன் அப்படி நல்லா வட்ட வடிவத்தில் அப்படியே மசாஜ் பண்ணுங்கள். நல்லா உங்களோட ஃபேஸ்க்கு நீங்கள் ரொம்ப அழுத்தக்கூடாது. அதே மாதிரி சாஃப்ட் மசாஜ் கொடுங்க, ஓகே? ஒரு 5 minutesக்கு சாஃப்ட் மசாஜ் கொடுங்க இந்த க்ரீமை வச்சு. ரொம்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஓவர் நைட் விட்டுருவீங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே நல்ல கூலிங்கான வாட்டரில் உங்களோட ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். ஒரே நல்ல ரிசல்ட் தெரியாது, பிகாஸ் இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இயற்கையான வழியில் போகிறோம். அதனால் ஒரே நல்ல ரிசல்ட்லாம் தெரியாது. நீங்கள் 7 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள், 10 நாள் தொடர்ந்து யூஸ்
பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரிசியோட அந்த அரிசி கஞ்சியோட பெனிஃபிட்ஸ் இதை வச்சு தான் நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் வந்து கொரியனில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் நிறைய நீங்கள் வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ என்னென்னா அந்த ஒரு கிளாஸி ஸ்கின் வந்து அதில் கிடைக்கும், ஸ்டார்ச் இருக்குது அப்படிங்கிறதுனால. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? பிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணோம் அண்ட் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிரைட்டனும் ஆகும் ஸ்கின்னை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் இதை வந்து ஒரு நைட் க்ரீமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நைட் க்ரீம் வந்து நிறைய வந்துட்டு ஸ்டீராய்டு அந்த இது என்னெல்லாமோ வந்துட்டு நம்ம அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ராடக்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்பி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒருவேளை சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்துட்டு ஒத்துக்காது இல்லையா? ஸோ அவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அது மைல்டாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக ஒரு நம்ம வந்து ப்ராடக்டை வந்து நம்ம ஃபேஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து இதில் கொண்டு போகணும். ஸோ லைட்டாக வச்சு அதுக்கப்புறம் 7 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லிட்டில் அந்த ஒரு அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அண்ட் தென் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 2 hours அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டா ரொம்பவே நல்ல ப்ளீச்சிங் ஏஜெண்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வச்சுலாம் வந்து உருளைக்கிழங்கு சில பேர் கேட்பாங்க, உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணால் இன்னும் டபுள் ரிசல்ட் தான் கொடுக்கும். ஆனால் உருளைக்கிழங்கோடு நம்ம வந்து வேறு எதையாவது வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கின் பிரைட்டன் ஆகிறதுக்கு இன்னொரு டிப்ஸில் நான் அந்த உருளைக்கிழங்கு பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் இந்த 2 பொருளை மட்டும் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுவீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நீங்கள் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் உங்களை வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆல்.